அரியலூர் 53வது படைப்பிரிவினுடைய மிக பிரதான அலுவலகம் இருந்த புங்கங்குளம் பகுதியிலே ஒரு தனியார் காணிக்குள்ளே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு என்று மூடப்பட்டிருக்கிறது. அங்கே வைத்து சித்திரவதைப்படுத்தப்பட்ட, அதாவது சார்லி சப்ளி என்ற 2 இராணுவ பிரிவுகள் இருந்திருக்கின்றன. அங்கே வைத்து சித்திரவதைப்படுத்தப்பட்ட நபர்கள், சித்திரவதைப்படுத்தப்பட்ட கால் வீரர்கள், கை வீரர்கள் வெட்டப்பட்டு அவற்றை கொண்டு வந்து இந்த கிணற்றில் போட்டு எரித்து செய்த நடவடிக்கை பலர் கண்ணால் கண்டிருக்கிறார். இதை என்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கான அந்த நீதியை பெற்றுத்தருகின்ற முயற்சிகளை அடுத்தடுத்த கட்டங்களாக எப்படி இதை நகர்த்தலாம்? அப்பொழுது எங்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுகிறதோ அது வரைக்குமாக இந்த போராட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட போகிறது. வெறுமனே தாயக செயலணி மாத்திரமல்ல, வடகிழக்கு பகுதியிலே இருக்கின்ற உணர்ச்சியுடன் கூடியதான, உணர்வுடன் கூடியதான ஒவ்வொரு அமைப்புகளும் நிச்சயமாக இந்த நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இந்த வழக்கு உட்பட்டிருக்கின்றபடியால் நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் தான் அந்த அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித எச்சங்கள் இருக்கிறது. அகலப்படுகிற எலும்பு தொகுதிகள் வடமாநிலத்தில தான் இருக்கிறது. அதுவும் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பிலே தான் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமான நாங்கள் அது சம்பந்தமான ஐயப்பாடுகள் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். அசெம்பிளி மனித புதைக்குழி தொடர்பான நிலைமைகள், போக்குகள் இப்போது எப்படி அமைந்திருக்கு? அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் அன்று அந்த கலந்துரையாடலில் இந்த அகழ்வு மேலும் செய்யப்பட வேண்டுமா, எவ்வாறு இந்த அகழ்வு கொண்டு செல்லப்பட வேண்டும் மற்றும் மழை காலத்தில் இது எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் பல ஆராயப்படவில்லை. அதாவது மக்கள் ஏன் கிளர்ந்தெழுகிறார்கள் இல்லை, இளையோர்கள் ஏன் அதிகமாக இந்த போராட்ட களங்கள்ல பங்கு பெறுகிறார்கள் இல்லை என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. வடகிழக்கு தலைவியை மாத்திரமல்ல, மதக துறவுகளும் சரி அல்லது சமநிதி இயக்கம் என்று சொல்கிறதான சிங்கள பகுதியில் இருக்கிற சகோதரர்களும் சரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களோடு இணைந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு உணர்வு ரீதியிலான போராட்ட வடிவமாகத்தான் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் இருக்கிறது. ஆனால் அறிவு சார்ந்த போராட்ட வடிவங்களாக நாங்கள் செய்கின்றோம். இன்று கூட நாங்கள் நேற்றைய நாளில் இருந்த எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட அநேக கண்கள் எங்களை பார்த்து கொண்டு அந்த இடத்துல புகைப்படம் எடுத்துக்கொண்டு கடந்து சென்ற, இரவு வேளையிலும் கூட சில புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு கடந்து சென்றார்கள். உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நிர்வாகம் இருக்கும். அந்த நிர்வாகம் சார்ந்தவர்கள் ஏன் அந்த குழுவில் இல்லை, அவர்களே இடம் பிடிக்கவில்லை. சிஐடியினர் என்ற வழக்கை எடுத்த பின் 3ஆம் கட்ட அகழ்வின் போது அதனுடைய திட்ட தயாரிப்பில் சுடலிய நிர்வாகத்தினர் உள்ளடக்காமல் சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு காலகட்டத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உடலங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இதற்குள்ளே அத்தனை உடலங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய மனித புதைகுழிகள்ல, இதுவரையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழிகள்ல இது முதல் தரமான எண்ணிக்கையான மனித புதைகுழியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இனிமேல் தமிழர் தரப்புக்கு இந்த செம்மணி மனித புதைகுழி என்பது அது ஒரு இன அழிப்பினுடைய ஒரு சான்றாக எல்லோராலும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது தமிழர் தரப்பை பொறுத்த வரைக்கும் இதை என்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கான அந்த நீதியை பெற்றுத்தருகின்ற முயற்சிகளை அடுத்தடுத்த கட்டங்களாக எப்படி இதை நகர்த்தலாம்? சர்வதேசத்தினுடைய ஒரு பார்வைக்கு இதை சர்வதேசத்தினுடைய ஒரு பங்காளியாக சர்வதேசத்தை இந்த வழக்கு விசாரணைகளை மாற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகளை நாங்கள் செய்யலாம்? இல்ல, நிச்சயமாக. என்னன்னு சொன்னா, இப்ப இதனோட ஆரம்பமாகத்தான் செம்மணியினுடைய பகுதிகள் அந்த நெலும்பு தொகுதியில் வெளியில வந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் அதற்கான போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். இது மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்களாக ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்குள்ள நாங்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக நாங்கள் போராடி கொண்டே இருக்க போகிறோம். எப்பொழுது எங்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுகிறதோ அது வரைக்குமாக இந்த போராட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட போகிறது. வெறுமனே தாயக செயலணி மாத்திரமல்ல, வடகிழக்கு பகுதியிலே இருக்கின்ற உணர்ச்சியுடன் கூடியதான, உணர்வுடன் கூடியதான ஒவ்வொரு அமைப்புகளும் நிச்சயமாக இதற்கான நீதியை தேடிய தங்களுடைய போராட்டங்களை ஆரம்பிக்கத்தான் போகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக செம்மணி பகுதியிலே அண்மை காலமாக பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டிலே இருந்து வருகிற வதிவிட பிரதிநிதிகள், பொறுப்பானவர்கள், யுஎனில் இருந்து வருகிறவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதன் வழியாக அவர்களும் எங்களுடைய பகுதிகளிலே நடந்திருக்கிறதான இந்த ஒரு இன அழிப்பின் அடையாளம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக ஒரு நாட்டின் மீது உடனடியாக அவர்களால் சொல்ல முடியாது போனாலும், ஆனாலும் காலப்போக்கிலே மக்களுடைய எதிர்ப்பு, மக்களுடைய இந்த புரட்சியின் வழியாக, மக்களுடைய இந்த ஒரு நீதிக்கான அந்த போராட்டத்தின் விளைவாக ஐக்கிய நாடுகளும் சரி அல்லது ஏனைய நாடுகளும் சரி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு அவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது மக்களுடைய நீதிக்கான ஒரு தேடல். அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அநேக நாடுகளுக்கு நீதிக்கான பொறுப்புகளிலே அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள். அதற்கான நீதியான பொறுமுறைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். தாயகத்திலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்களும் மறைமுகமாக நடைபெற்றுக்
கொண்டிருக்கின்ற இந்த அவலங்களின் சாட்சியாக நாங்கள் இன்றைக்கு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம், போராட்டத்தை ஒழுங்கமைத்திருக்கின்றோம். அதற்காக மக்களுடைய அநேகருடைய பங்களிப்பு நிறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் வெற்றி பெறும். உடனடியாக எங்களுக்கு தீர்க்கமான முடிவுகள் கிடைக்காமல் போனாலும் காலப்போக்கில் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக தொடர்ச்சியாக பேசலாம். நிறைய சந்தேகங்கள் எனக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்கள், அவர்களும் எங்களுடைய தமிழர்கள், அவர்கள் சார்ந்த நிறைய உண்மைகள் வெளியில வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த செம்மணி மனித புதைகுழி படுகொலை செய்யப்பட்ட கால பகுதிகளில் இருந்தவர்கள் நிறைய பேர் இப்போது தாயகத்தில் இல்லை, புலம்பெயர்ந்து விட்டார்கள். அப்ப என்ன உண்மைகள் வர வேண்டுமாக இருந்தாலும் அவர்களுடைய வாயால தான் உண்மைகள் சான்றாக வர வேண்டும். அந்த ஒரு உதவி எங்களுக்கு ஒன்று மிகப்பெரிய ஒரு உதவியாக வர வேண்டும் என்று சான்ற பொருட்கள் ஏராளமாக மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சான்ற பொருட்களை அடையாளப்படுத்துவதற்கு இங்கே யாரும் வெளிப்படையாக இல்லை என்பது தமிழர் தரப்புக்கு தெரியும். அத்தனை பேரும் அந்த காரணங்களை காட்டி வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாய் திறந்தால்தான் ஏதாவது ஒரு தீர்வு, ஒரு அடையாளப்படுத்தல் இதன் மூலமாக வெளிப்படும் என்பதுதான் பலருடைய உண்மையான நிதர்சனமாக இருக்கிறது. முதலாவது கேள்வி, சாதாரணமாக இந்த நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இந்த வழக்கு உட்பட்டிருக்கின்றபடியால் நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் தான் அந்த அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித எச்சங்கள் இருக்கிறது. அது இதுக்குள்ளே தான், வடமாகாணத்துக்குள்ளே தான் அந்த நீதிமன்ற கட்டுப்பாடுகள் அவருடைய பாதுகாப்புல தான் அந்த தொகுதிகள் இருக்கிறது. அவருடைய விசாரணைகள் இன்னும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டாது இருக்கிறது. என்னடா அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது பொழுது சட்டத்தரணிகளும் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். சோ நீதிபதியினுடைய கண்காணிப்பிலே தான் அவைகள் அகலப்படுகின்றன. அகலப்படுகிற எலும்பு தொகுதிகள் வடமாநிலத்திலே தான் இருக்கிறது. அதுவும் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பிலே தான் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமான நாங்கள் அது சம்பந்தமான ஐயப்பாடுகள் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக வருகிறவர்களுடனான கலந்துரையாடல், ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுடனான அந்த கலந்துரையாடல் ஒழுங்கமைக்கப்படவில்லை என்கிறதான ஒரு கேள்வி அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கிறது. சாதாரணமாக அவர்களுக்கு மாத்திரமல்லாமல் இப்போது இலங்கையினுடைய நீதியமைச்சர் கூட இங்கே வருகின்ற போது பாதிக்கப்பட்ட தரப்புகளை அவர்கள் சந்திக்கவில்லை. அதுக்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள், போராட்டங்கள் வீதியில் நடந்தது, ஆனால் சந்திக்கவில்லை கடைசி மட்டும். தற்போது வரை இலங்கை அரசாங்கம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் இலங்கையிலேயே நாங்கள் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார். அதாவது உரிமைக்காக போராடியவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் அழித்து விட்டோம், தற்போதிலேயே அப்படியானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அதே அரசாங்கம் தான் இன்று வரை பயத்தோடு பல அடுக்கு பாதுகாப்போடு வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு, தாய பகுதிகளுக்கு வந்து போவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படியான ஒரு வழித்தோட்டத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இன்று வரை புரியவில்லை. வருகிறவர்களுக்கும் இவர்கள் அதைத்தான் சாட்டுகிறார்கள். தங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் மக்களோடு நாங்கள் பேச முடியாது, உரிய ஒரு சிலரோடு மாத்திரம்தான் பேச முடியும் என்றது. இதன் வழியாக உண்மை நிச்சயமாக வெளிவரப் போவதில்லை. வருகிறதானவர்களோடு பேசுவதற்காக ஒழுங்கமைக்கப்படுகிறவர்கள் கூட அரசாங்கத்தோடு இருக்கிற கட்சியை சார்ந்த ஒரு சிலரை மாத்திரம்தான் ஏற்பாட்டாளர்கள் அதை ஒழுங்கமைக்கிறார்கள். உண்மையாகவே பாதிக்கப்படுகிற சமூகத்தோடு இருந்து அவர்கள் நேரம் ஒதுக்கி கதைக்கிறப்படுது நிச்சயமாக எல்லா விதமான உண்மைகளும் வெளியிலே வந்துவிடும். இன்னொரு பக்கம் அவர்களுக்கு மனதளவில் ஏதோ ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய போராட்டங்களை மதித்து அவர்கள் எங்களோடு பேசுகின்றார்கள் என்ற ஒரு மன திருப்தி ஒன்று அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அது ஒரு மன ஆறுதலுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும். ஆனா இப்ப அண்மையிலே நடந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்திலே பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள், காணாமலாக்கப்பட்ட சமூகம் அந்த இடத்திலே மக்கள் மயமாக நாங்கள் வந்திருந்தோம். அந்த இடத்திலே நாங்கள் குரல் எழுப்பிய போதும் ஒரு சிலரை மாத்திரம்தான் அவர்கள் தரிசித்திருந்தார்கள், ஏனையோரோடு அவர்கள் பேசவில்லை. ஆனால் அவர்களை தடுப்பதற்காக அரச படைகள், போலீசார் எல்லாம் சேர்ந்து அதற்கான தடுப்பணைகளை மேற்கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்களோடு இருந்து அதை குறித்தான சம்பாஷணையை உருவாக்குவதற்கு அவர்கள் வழி சமைக்கவில்லை. சோ இது உண்மையை திரும்ப திரும்ப மூடி மறைக்கிறதான ஒரு செயலாகவே காணப்படுகிறது. இப்ப செம்மணி பகுதியிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நீதியினோளம் 2 அந்த போராட்டத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பதாகைகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். எப்பொழுது எந்த இடத்திலே எங்கு நடந்த தாக்குதல்கள், எவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்கிறதான அத்தனை பேனர்களும் நாங்கள் அந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டோம். சோ நீங்க அந்த இடத்திலே வருகிற பொழுது அதே உண்மையை நீங்கள் கண்டறிய முடியும். உண்மைகள் மறைக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் பாதுகாப்பு உண்மைகள் மறைக்கப்பட்டாலும் என்றோ ஒரு நாள் அந்த உண்மைகள் வெளிவரத்தான் போகிறது. அதன் ஒரு அடிப்படையாகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்திலே ஒழுங்கமைத்திருக்கிறோம். உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கான உரிமைக்கான ஒரு போராட்டமாக இது இருக்கிறது. கண்டிப்பாக சிறப்பான பதில்களை கொடுத்திருந்தீங்க. அதாவது இதுல மிக முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நாங்கள் எல்லோருமே
எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த நீதிக்கான ஒரு முகம் நீதிக்கான ஒரு பொறிமுறை எங்களுக்கு கிடைக்கும் என்று. ஆனால் இந்த நீதிக்கான பொறிமுறைகளை கொடுக்கின்றோம் என்ற ரீதியில செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்ளக விசாரணைகள் மூலமாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற ஒரு திட்டத்தோடு முனைப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏன் பாதிக்கப்பட்ட தரப்புகளை ஒவ்வொரு இடங்களிலையும் புறக்கணிக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அளவிலான கேள்வியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக மிக ஆழமான பல அறிவுகளோடு இருக்கக்கூடிய பலரோடு நாங்கள் நிகழ்ச்சியில பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இன்றைய நாள் நிகழ்ச்சியில இப்ப எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபரோடு நாங்கள் நிகழ்ச்சியில பேச போகிறோம். வானொலியை பொறுத்த வரைக்கும் இவருடைய அறிமுகம் இதுவரைக்கான பகுதியிலும் இல்லை. IBC தமிழ் வானொலியை பொறுத்த வரைக்கும் இவர் முதல் முறையாக வானொலியில இருக்கக்கூடிய நேர்களுக்காக பல உண்மையான தகவல்களையும் செய்திகளையும் நிகழ்ச்சியில இப்ப எங்களுக்கு சொல்வதற்காக இப்போது வந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் இணைந்து பேசலாம். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான நிலைமைகள் போக்குகள் இப்போது எப்படி அமைந்திருக்கிறது? அதாவது 3ஆம் கட்டத்தினுடைய 56 நாட்கள் நிறைவு பெற இன்னும் சில தினங்கள் இருக்கின்ற நிலைமையில் மாதிரியாக நீதிமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்ட குழிகளிலும் இருந்து சிறுவர்களுடைய மற்றும் ஆண்கள் பெண்களுடைய என்பு தொகுதிகள் வருகின்ற காரணத்தினால் எதிர்வரும் 14ஆம் தேதி இது தொடர்பாக நீதவான் நீதிமன்றம் கூடி அது தொடர்பான நபர சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் பேராசிரியர் மற்றும் வழக்காளி என்ற அடிப்படையில் மற்றும் மனித உரிமை சட்டத்தரணிகள் இணைந்து இந்த ஒரு கலந்துரையாடல் இடம்பெறும். அந்த கலந்துரையாடலில் மன்று சில அறிக்கைகள் சமர்ப்பிக்குமாறு கேட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தொல்பொருள் பேராசிரியர் மற்றும் இந்த விசாரணையை மேற்கொள்பவர்கள் சட்ட வைத்திய அதிகாரி என்ற அடிப்படையிலே அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் அன்று அந்த கலந்துரையாடலில் இந்த அகழ்வு மேலும் செய்யப்பட வேண்டுமா, எவ்வாறு இந்த அகழ்வு கொண்டு செல்லப்பட வேண்டும் மற்றும் மழை காலத்தில் இது எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் பல ஆராயப்பட உள்ளது. எனவே அந்த திகதியில் தான் அதனுடைய தீர்மானம் செல்லும். அதாவது மக்கள் ஏன் கிளர்ந்தெழுகிறார்கள் இல்லை, இளையோர்கள் ஏன் அதிகளவாக இந்த போராட்ட களங்கள்ல பங்கு பெறுகிறார்கள் இல்லை என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தாயக செயலணியாக உங்கள்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். அத்தனை தரப்புகளுக்கும் நீங்கள் அழைத்திருக்கிறீர்களா? அத்தனை தரப்பும் உங்களுக்கான அந்த ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்களா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறார். இம்முறை இந்த போராட்டத்துக்கான அழைப்பானது எல்லா தரப்பினருக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். இது ஒரு மக்கள் போராட்ட இயக்கமாக இந்த போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே கட்சி சார்ந்த போராட்டம் அல்ல. நீதியின் இரண்டு அனைத்து தரப்பையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். உதாரணமாக இந்த இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா வடகிழக்கு தலைவிய மாத்திரம் அல்ல, மலையக உறவுகளும் சரி அல்லது சமநிதி இயக்கம் என்று சொல்கிறதான சிங்கள பகுதியில் இருக்கிற சகோதரர்களும் சரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களோடு இணைந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதோடு கூட மக்களுக்கு உண்மையாக சுவாயா சொல்லுகிறது போல இந்த நாட்கள் ஒரு விசேஷத்த நாட்களாக இருக்கிறது. நாளைய நாளிலே மடுமாதாவில் இருக்கிற அந்த திருச்சபையினுடைய இறுதி நாளான கொடியேற்றத்தினுடைய இறுதி நாளாக இருக்கிற அதே மாதிரி 17ஆம் தேதி நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்ற அந்த பேரணியினுடைய அந்த நாள் நல்லூர் கோயிலுடைய தொடக்கமாகவும் இருக்கிறது. மக்கள் எல்லா பகுதிகளிலும் இருக்க போகிறார்கள். நாங்கள் இதையும் அறிந்திருந்தோம். ஆனாலும் மக்கள் மத்தியிலே நாங்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். வீதி நாடகங்கள் வழியாக மக்களுக்கு நாங்கள் இந்த செய்திகளை கொடுத்திருக்கிறோம். துண்டு பிரசுரங்கள் வழியாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு பகுதியாக எங்களுடைய ஊடக பகுதியினர் ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த பிரச்சாரங்களிலே மேற்கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களோடு கடந்து சென்றிருந்தேன். முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் என்று சொல்லி எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் கடந்து வந்திருந்தோம். அதன் வழியாக மக்களையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதே மாதிரி தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய நீதிக்கான இந்த ஓலத்திலே எல்லாரும் நாங்கள் தாய உறவுகளாக இணைகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நீதிக்கான தேடலினுடைய பொறுமுறையினுடைய தொடக்கமாகவும் அல்லது ஒரு மிக பெரும் சக்தியாகவும் இது இருக்கும் என்பதை நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டி இருக்கின்றோம். நன்றி. கிருபாகரன், உங்கள்கிட்ட வரலாம். கிருபாகரனை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட விடயங்களை செம்மணி தொடர்பாக ஆராய்ந்து எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் எந்த விதமான தகவலையும் வெளியிட்டதா காணலையே, என்ன காரணம்? அதாவது இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்தமையான இந்த மனித புதைகுழி என்பது எங்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்தில் இதனுடன் தொடர்பட்ட எந்த ஒரு நபர்களும் இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. அது இதில் நான் மிக தெளிவாக நான் இந்த ஊடகங்களில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த தகன மேடை புதிதாக அமைப்பதற்கு அந்த இந்துமையான நிர்வாகத்தினரும் மற்றும் பிரதேச சபையும் செய்து கொள்ளப்பட்ட 5 மில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த வேலையை ஆரம்பித்தது. அந்த நெருப்பில் எரிகின்ற அந்த தகன மேடையில் முதலாவது குழியிலும்
4வது குழியிலும் சில எலும்பு துண்டுகள், அதாவது 1வது குழியில் வரும் 2.5 அடியில் இடுப்பு பகுதியைச் சேர்ந்த ஒரு சில எலும்புகளும், 4வது குழியில் வெறும் 1/2 அடியில் பற்களும் மண்டையோடு கூடிய சில, மண்டையோடு முழுமையாக அல்ல. அந்த நிலைமையில் அதனைக்குரிய நடவடிக்கையை எடுக்க பிரதேச சபையாக இருக்கலாம், அல்லது அந்த நிர்வாகத்தினராக இருக்கலாம், அல்லது போலீஸ் திணைக்களமாக இருக்கலாம், அல்லது ஊடகங்களாக இருக்கலாம், அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்காத நிலைமையில் தான் 8 நாட்களுக்கு பின்னர் இதுக்குரிய சரியான நடவடிக்கை நடைபெறவில்லை என்ற அடிப்படையில் தான் நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்து, அவர் குறித்த இடத்துக்கு வருகை தந்து அவருடைய தந்தை இந்த கிருஷ்ணாண்டியினுடைய படுகொலை மற்றும் செம்மணி வழக்கில் தொடர்பட்ட காரணத்தினால் அந்த புதகுழியிலிருந்து சில 50-100 மீட்டருக்கு இது இருப்பதனால் இது மனித புதகுழியாக இருப்பதற்காக சாத்தியக்கூறு இருப்பதாக மிகவும் தெளிவாக கூறினார். அதனை விட நான் அந்த ஊரை சேர்ந்த நான் என்ற அடிப்படை அந்த சுடலையினுடைய நிர்வாகத்திலும் இருக்கின்றேன். அந்த சுடலையினுடைய வரலாறு எனக்கு மிக தொன்மையான வரலாறு எனக்கு தெரியும். கண் பார்த்திருக்கிறேன், கேட்டு அறிந்திருக்கிறேன், ஜாப்பும் இருக்கின்றது. எங்களுடைய ஜாப்பின் அடிப்படையில் அந்த பழைய தகன மேடைக்கு வடகிழக்கு புறமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அங்கே அடக்கம் செய்கின்ற நடவடிக்கை நடைபெறும். அதுவும் குறிப்பாக சிறுவர்கள் இறந்திருந்தால், அல்லது நீதிமன்ற கட்டளையின் பேரில், அல்லது கிறிஸ்தவர்கள் யாராவது இறந்திருந்தால் எங்களுடைய நிர்வாக சபையின் அனுமதியின் அடிப்படையில் ஒரு சிறிய பகுதியில் தான் நாங்கள் அந்த அடக்கத்தை செய்வோம். ஆனால் இந்த எண்பு தொகுதி வந்தது என்பது தென்மேற்கு பகுதியில் வந்திருந்தது. எனவே அந்த ஐயத்தின் அடிப்படையில் நாங்கள் போலீஸ் திணைக்களத்துக்கு இந்த முறைப்பாடை கொடுத்தது மிக பிரதான காரணம், இலங்கையினுடைய நீதித்துறையானது எந்த ஒரு காலத்திலும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் தராது. அது 100க்கு 100% எனக்கு தெரியும். ஆனால் இந்த மனித புதகுழியை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதை இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக முதலாவதாக அது சர்வதேச ரீதியில் நாங்கள் மனித புதகுழி ஆய்வை பார்க்கின்ற போது அதை பல படிமுறைகள் இருக்கின்றன. அதாவது முதலாவது படிமுறை, அந்த இடம் மனித புதகுழி என்ற அங்கே இருக்கின்ற எண்பு தொகுதிகள் மனிதருடைய எண்பு தொகுதியா என்பதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அது அதன் பின்னர் அவரை அடையாளப்படுத்தி அங்கே காண்பது மனித எண்பு தொகுதிகள் அது எவ்வாறு காணப்படுகின்றன, இயற்கைக்கு முறமாக காணப்படுகின்றனதா, அது சட்டவிரோத மனித புதகுழியா, அங்கே ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கின்ற என்பதை அடையாளப்படுத்துவதற்குரிய முதல் கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் இலங்கையினுடைய நீதித்துறையில் தான் அதை செய்து அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் எமக்கு இருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த நடவடிக்கையை கொண்டு நீதிமன்றத்திற்கு முற்படுத்தி இருந்தேன். என்னை பொறுத்தவரையில் இதற்கு அடுத்த கட்டங்களாக அங்கே எடுக்கின்ற எண்பு தொகுதிகளை பாதுகாக்கின்ற பொறிமுறையாக இருக்கலாம், அல்லது அந்த எண்பு தொகுதிகளை பகுப்பாய்வு செய்வது, அதாவது சுத்தம் படுத்தப்பட்டு அங்கே இறப்புக்கான காரணம் என்ன, எண்புகளில் சூட்டு காயங்கள் அல்லது முறிவு காயங்கள் இருக்கின்றதா, சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற காரணங்களை கண்டறிவதாக இருந்தாலும் அதனுடைய கஸ்டடி, செயின் ஆஃப் கஸ்டடி, அந்த எண்பு தொகுதியுடைய செயின் ஆஃப் கஸ்டடி எவ்வாறு ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் ஒரு பாதுகாக்கப்பட்ட முறையில் இருக்கின்றதா என்ற விடயமும், மற்றும் இந்த டிஎன்ஏ பரிசோதனை என்ற அனைத்தும் ஒரு சர்வதேச ரீதியில் தான் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் இதற்கு முன்னர் மன்னார் சதோச மனித புதகுழியில் எண்பு தொகுதியில் எவ்வாறு 400 ஆண்டுக்கு முன் கொண்டு செல்லப்பட்டதோ அவ்வாறான ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய இனம் இந்த போராட்டங்களையோ அல்லது செம்மணி மனித புதைகுழியோ எங்களுடைய மனித இன அழிப்புக்கான, தமிழின அழிப்புக்கான போராட்டங்களை ஒரு போராட்ட வடிவமாக மாத்திரம் ஒரு மென்போக்காக கையாளுகின்றது. ஒரு உணர்வு ரீதியிலான போராட்ட வடிவமாகத்தான் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் இருக்கிறது. ஆனால் அறிவு சார்ந்த போராட்ட வடிவங்களாக நாங்கள் செய்கின்றோமா? எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தரப்புகளையோ அல்லது சமூக செயற்பாட்டுகளுடைய தரப்புகளையோ ஒருமித்து ஒரு குடையில இணைத்து அதை வைத்துக்கொண்டு எங்களுடைய நகர்வுகள் இருக்கிறான்னு சொல்லி கேட்டால் அது எங்குமே கிடையாது. இது ஒரு அமைப்பு இன்று செய்கின்றது, நாளை இன்னொரு அமைப்பு செய்கின்றது. இப்படி நாங்கள் எல்லோருமே பிரிந்து எங்களுக்கான அந்த உரிமையை நாங்கள் கேட்கிறோம். ஆனால் ஒரு குடையின் கீழே இந்த பிரச்சனையாவது, அதாவது செம்மணி பிரச்சனையாவது ஒரு குடையின் கீழே ஏன் எங்களுடைய தமிழர் தரப்புகளால எல்லாரையுமே ஒருமிச்சு அந்த ஒரு செம்மணி மனித புதைகுழிக்கான நீதிக்கான ஒரு பொறிமுறையை ஒரு குழுவாக ஏன் எங்களால் உருவாக்க முடியாது? மக்களுடைய புரிதல் அப்படித்தான் இருக்குது. இப்பொழுதும் வரைக்கும் எங்களுக்கு உள்ளக பொறுமுறை விசாரணையில இல்ல அரசாங்கம் விசாரிக்கிறதான இந்த விசாரணையில மக்களுக்கு மாத்திரமல்ல இருக்கிற யாருக்குமே தான் உண்மையாகவே எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. சோ நாங்கள் இன்று கூட நாங்கள் நேற்றைய நாளிலே இருந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட அநேக கண்கள் எங்களை பார்த்து கொண்டு அந்த இடத்துல புகைப்படம் எடுத்துக்கொண்டு கடந்து சென்ற இரவு வேளையிலும் கூட சில புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு கடந்து சென்றார்கள். ஆனாலும் அந்த ஒரு பயங்கரமான நிலைமையை இப்பொழுதும் பயன்படுத்தி உருவாக்குகிறார்கள்.
திரும்பவுமாய் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் எதுவும் பேச முடியாது, நீங்கள் எதுவும் உரிமை சார்ந்த குரல்கள் எழுப்ப முடியாது என்கிறதான ஒரு பயத்தை திரும்பவுமாக விதைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்கிற பண்ணமாக எங்களுடைய இந்த நீதியின் மூலம் 2வது இந்த தாயக செயலனுடைய இந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லா அமைப்புகளுக்கும் தான் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அது பொது அமைப்புகளும் சரி, கட்சி சாராமல் இருக்கிற அமைப்புகளும் சரி, கட்சியோடு இருக்கிற அமைப்புகளும் சரி, எல்லாருக்கும் நாங்கள் பொதுவாக அறிவித்திருக்கின்றோம். அதே மாதிரி நாளைய நாட்களிலே இந்த நாளிலே தொடங்குகிற 4 மணிக்கு தொடங்குகிற இந்த இரவு பகலான இந்த போராட்டத்தில் யார் வந்தாலும் நாங்கள் அவர்களை புறம்பாக தள்ளுவதற்கான தீர்மானம் இல்லை. யார் வந்தாலும், ஆளுகின்ற தரப்பினை சேர்ந்தவர்கள் வந்தால் கூட நாங்களும் அவர்களையும் அனுசரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எல்லாருமாக இணைந்ததான ஒரு அழுத்தத்தை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். ஏண்டா வரப்போகிற நாட்களிலே ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை பேரவையினுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. சோ அதற்கான ஒரு அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். திரும்பவுமாய் இந்த இடத்திலே அநீதி நடந்திருக்கிறது, இந்த இடத்திலே இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்பதனை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். இப்ப கிருபாரன் இருக்கிற மாதிரி இன்னும் பலர் இதற்கு மறைமுகமாக இருந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றா அவர்களால வெளியில வர முடியாது. வெளியில வருகிற பொழுது அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, அவர்களுக்கு வெளிப்படையான அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. அதன் வழியாக அவர்கள் மறைமுகமாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களோடு இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வலு சேர்க்கும் வண்ணமாக நாங்கள் இறங்கி இருக்கிறோம். எல்லா தாயக உறவுகளையும் நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இந்த போராட்டம் வெறுமனே கட்சி சார்ந்த போராட்டமோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த போராட்டமோ அல்ல. மாறாக ஒட்டுமொத்த வடகிழக்கும் சரி, தமிழ் மலையக மக்களும் சரி, அல்லது எங்களோடு கரம் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற சிங்கள மக்களும் சரி, நீதிக்கான இந்த போராட்டத்தில் கரம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிற சிங்கள மக்களையும் கூட நாங்கள் இந்த போராட்டத்துக்காக அழைத்து நிற்கிறோம். என்று சொன்னால் இதிலே நடைபெற்றதான இந்த இன அழிப்பினுடைய அடையாளத்துக்கான உரிமையை நிச்சயமாக சர்வதேச ரீதியிலான ஒரு விசாரணை மூலமாக எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் போதிய அளவான சாட்சியங்கள் இருந்தும் போதிய அளவான விசாரணை மூலமாகத்தான் எங்களுக்கு இது வெளியிலே வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே இருக்கிற உள்ளக பொறுமுறையை தாண்டி சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டோடு இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது. கிருபாகரன், என்னட்ட ஒரு கேள்வி இருக்குது, உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக இவ்வளவு அந்த பகுதியில் அந்த ஊரவர் என்ற ரீதியில் இவ்வளவு தகவல்களை நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறீங்க. ஆனால் இப்போது இந்த நீதிமன்ற செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற உரிமை எங்களுக்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊடகராக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஒரு குழு அமைத்துத்தான் இப்போது அதனுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் ஒரு குழுவாக அமைத்து அந்த குழுவினுடைய செயற்பாடுகள் மூலமாகத்தான் நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன் செம்மணி மனித புதைகுழி அந்த நீதிக்கான அந்த நீதி பொறிமுறைக்கான குழுவில் உங்களுடைய அந்த அமைப்பு, அதாவது உங்களுடைய இந்து மயானம் அமைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பினர், உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நிர்வாகம் இருக்கும் தான், அந்த நிர்வாகம் சார்ந்தவர்கள் ஏன் அந்த குழுவில் இல்லை, அவர்களே இடம் பிடிக்கவில்லை, என்ன காரணம்? என்று சொன்னால் ஆரம்ப கட்ட செயற்பாடுகள், நீதிமன்ற செயற்பாடுகள் மூலமாக உங்களுடைய உறுப்பினர்கள் அதில் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள், அதாவது சுடலை நிர்வாக உறுப்பினர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இப்போது அரச அதிகாரிகளும் அல்லது அரச தரப்பினருமே ஒரு குழுவாக இணைந்து செயற்படுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது அல்லவா? இல்ல, இது நீதிமன்ற வழக்கில் இருப்பதனால் கூறுவ சிரமம் இருந்தாலும் நான் சில உண்மைகளை பேச வேண்டும். அதே நேரம் மக்கள் கூறுகின்ற கருத்தாகவும் இந்த கருத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது இந்த அகழ்வு தொடங்கின வழக்காளியாக அனைத்து செயற்பாடுகளிலும் வழக்காளியாக நானும் மற்றும் இந்த சுடலை நிறுவனம் சார்பாக 5 பேரும் அந்த எந்த நேரமும் சுடலைக்கு செல்வதும் கண்காணிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை அந்த அனுமதி இருக்கின்றது. ஆனால் இந்த சிஐடியினர் இந்த வழக்கை எடுத்த பின்னர் 3ஆம் கட்ட அகழ்வின் போது அதனுடைய திட்ட தயாரிப்பில் சுடலை நிர்வாகத்தினர் உள்ளடக்காமல் சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது மாற்று கருத்துக்கிடமில்லை. அதில் நிச்சயமாக நான் ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அமைப்பினரை வெளிக்கொண்டு வந்து அது மாற்றமில்லை. ஏனென்றால் இந்த அகழ்வு பொறிமுறையை அவர்கள் உள்ளகம் நோக்கி கொண்டு செல்வதாகத்தான் அவருடைய முறைமை இருக்கின்றது. என்னை கூட அவர்கள் ஒரு வழக்காளி, அதாவது தகவல் வழங்குனராக மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை, நான் தகவல் வழங்குனர் தான். ஆனால் தகவல் வழங்குனருக்கு மேலாக இந்த 96ஆம் ஆண்டு மட்டும் 629 பேர் காணாமலாக்கப்பட்டு இல்லை, இன்றும் இல்லை. அதனை பின்னர் 2000 ஆண்டு வரை 3000 பேர் வரை இல்லை. அந்த உறவுகள் அனைவரும்
அன்று இருந்த காணாமல் போன சங்கத்துடைய தலைவர் இறந்து விட்டார். அவருடைய செயலாளர் அண்மையில் தான் இறந்தார், அது வெளிநாட்டில் இறந்தார். அவருடைய பெயரை நாம் வெளிப்படையாக சொல்லலாம். அதனுடைய உப செயலாளர் இருந்தவரும் இப்போரும் என்னோட தொடர்பில் இருக்கின்றார்கள். அன்று ஒரு செத்த வீட்டுக்கு போகின்ற போதும் அன்று பார்த்திபனுடைய அம்மா கனகத்திர மகா வித்தியாலய மாணவன் உயர்தர பரீட்சையிலே பல்கலைக்கழகம் தெரிவு செய்த நிலைமையில் காணாமல் போயிருந்தார். அவருடைய தாய் என்னை என் கையை பிடித்து, செத்த வீடு ஒன்றில் கையை பிடித்து, தம்பி நீதான் என்ற பிள்ளையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எனக்கு கண் கலங்கி விட்டது. நான் வழக்காளி மட்டுமல்ல, நான் தகவல் வழங்குனர் மட்டுமல்ல. நிச்சயமாக இங்கே நடைபெற்ற அனைத்து விடயங்களும், நடக்கின்ற அனைத்து விடயங்களும் நிச்சயமாக ஒரு ஒரு சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை பொறுமுறையை நான் வெளியே கொண்டு வருவேன். இவர்கள் இந்த விசாரணை பொறுமுறையை உலக ரீதியான விசாரணை பொறுமையாக கொண்டு செல்கின்றார்கள் என்ற பட்சத்தில் தான் 3ஆம் கட்ட அகழ்வில் இருந்து நானும் ஒதுங்கிக் கொண்டேன். இதுதான் உண்மை. ஆனால் இதற்குரிய ஒரு செயற்பாட்டு முறையை நிச்சயமாக மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செம்மணி மனித புதைக்குழிக்கான அந்த குழுவில் உங்களுடைய நிர்வாகத்தினர் அழைக்கப்பட்டார்களா அல்லது மறுக்கப்பட்டார்களா? இல்ல, நீதிமன்றம் பழமையாக இந்த கலந்துரையாடலில் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும். பங்கு பெற்ற அனைத்து விடயங்களும் நாங்கள் நித்தமும் அந்த சுடலையில் நிற்போம். அந்த 5 பேரில் 3 பேர் நித்தமும் அந்த சுடலையில் ரொட்டேஷன் அடிப்படையிலே நாங்கள் நிற்காத நாட்கள் இல்லை. ஆனால் இந்த செயற்பாட்டுக்கு பின்னர் அதில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கினேன். அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், எங்கள் ஒரு பொதுவான அமைப்புகள் இணைந்து இது ஒரு பொதுவான ஒரு அகழ்வு நடைபெறுகின்றது, எல்லோருடைய பங்களிப்பும் இங்கே இருக்கின்றது என்ற காட்டிக்கொள்ளத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் ஒழிய, ஆனால் அங்கே நடக்கின்ற பிழை சரியை நாங்கள் கதைப்பது மிகவும் சிரமமாகத்தான் இருக்கின்றது. அதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதுதான் எங்கும் நான் சொல்ல தேவை. நான் இதுக்கு பயந்தவன் அல்ல. உண்மை அதுதான். ஆனால் என்னை பொறுத்தவரையும் நாங்கள் சொல்கிற சில விடயங்கள் இந்த வழக்கை பாதிக்கக்கூடாது, இந்த அகழ்வு பணியை பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அமைதி காக்கின்றோம், மிகவும் அமைதி காக்கின்றேன். நிச்சயமாக அனைத்தும் நிறைவேற்ற பின்னர் இது ஒரு செயல் வடிவத்தை மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். அதனை விட அன்று காணாமலாக்கப்பட்ட உறவுகளை உள்ளடக்கிய நீங்கள் கூறியவாறு ஒரு பொதுவான ஒரு வடிவத்தையும் நீங்கள் மிக விரைவாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிக விரைவில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இதில் உண்மையில நான் எல்லோருடைய உணர்வுகளை மதிக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு நபர்களும் போராட்டங்களை செய்கின்ற போது ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். ஒவ்வொரு சட்டத்தன்மைகளும் நீதிமன்றத்துக்கு முற்படுகின்ற போது ஒவ்வொரு கோரிக்கை, நான் வெளிப்படையாக சொல்வேன், ஒரு பிரபலியமான சட்டத்தினுடைய உதவியாளர் அன்று ஒரு நாள் நீதிமன்றத்துக்கு சமூகத்தில் இந்த வழக்கின் போது DNA பரிசோதனை தொடர்பாக நீதிமன்றத்தில் பிரஸ்தாபிக்கிறார். அதனை காணாமல் போன உறவுகள் எவரும் இலங்கையினுடைய DNA பரிசோதனையை கோரவில்லை. ஏனென்றால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சாரா ஜஸ்மினுடைய DNA பரிசோதனை 3 தரம் இடம்பெற்றது. முதல் 2 முறையும் அரசாங்கத்தினுடைய பகுப்பாய்வு நிறுவனம், அரசாங்கத்தினுடைய பகுப்பாய்வு திணைக்களம் இந்த DNA பரிசோதனை 3ஐ செய்து 2 பரிசோதனையில் இல்லை என்றது, 3வது பரிசோதனையில் அது உண்மை என்றது என்று சொல்கின்றார்கள். அதை இவர்கள் மாற்றுவதற்காக சிஐடியினர் செய்ததாக கூறுகின்றார்கள். எனவே இலங்கையினுடைய இந்த DNA பரிசோதனையோ அல்லது பகுப்பாய்வு இதுகளையோ நாங்கள் நம்ப தயாராகவும் இல்லை, மீண்டும் நாங்கள் எதுமாற தயாராக இல்லை. எனவே நான் அந்த DNA பரிசோதனையை கூட நாங்கள் கோரிப்பது சர்வதேச தரத்திலான வெளிப்படை தன்மை உள்ள ஒரு நிறுவனத்தில் மட்டும் DNA பரிசோதனை செய்யக்கூடாது, 2-3 நிறுவனங்களில் செய்ய வேண்டும் என்பது சர்வதேச ரீதியான பொஸ்னியா போன்ற நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட DNA பரிசோதனை கூட 3 இடங்களில் அந்த DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. எனவே அவ்வாறான ஒரு DNA பரிசோதனை உருவாக்கப்பட வேண்டும், அதனை கோரணும். அவர்கள் அவ்வாறு கோராமல் போராட்டத்திலும் வந்து அவர்கள் சொல்கின்றார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாய் நீதிமன்றத்தை நிதி ஒதுக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையை மிக வலிவாக உருவாக்கி அந்த கோரிக்கையை நோக்கி நாங்கள் அனைத்து தரப்பிலும் போராட்டம் செய்ய அனைவரும் செய்ய வேண்டும், அனைவரும் செய்வோம். கிருபாகரன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோருமே ஒரு தரப்பாக இணைந்து அந்த ஒரு போராட்டத்தை செய்யணும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. உங்களை போன்ற நம்பிக்கையானவர்களை கூட்டி அல்லது சமூகத்துக்காக என்னுடைய இனத்துக்காக இந்த ஒரு விடிவுக்காக செயல்பட வேண்டும் என்பவர்களை ஒன்றிணைத்து ஏன் உங்களால் இதுவரை காலமும் ஒரு கட்டமைப்பு ரீதியிலான ஒரு அமைப்பை அல்லது கட்டமைப்பு ரீதியிலான ஒரு நிர்வாக ஒழுங்கை
உருவாக்க முடியாததுக்கு என்ன காரணம்? இல்ல இது என்னன்னா இதுல பல விடயங்கள் இருக்கின்றது. பழைய தகவல்களை திரட்ட வேண்டிய விடயங்கள் எனக்கு அதிகமாக இருந்தது. அன்று படுகொலை செய்யப்பட்டவருடைய பெயர் எதுவும் இல்லை, எவரிடம் இல்லை. முழு பேருடைய லிஸ்டும் என்னால் குறிப்பிட வேண்டப்பட்டது அன்று குழுவற்று இருந்தது. எனவே அதனை தொகுக்கின்ற இதனை விட அரியாலையில் இந்த சோமரத்ன ராஜபக்ச மணியன் தோட்டத்தில் ஒரு மனித புதகுழி இருக்கு என்று சொல்கின்றார். மற்றும் இந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு மனித புதகுழி இருக்கின்றார். செம்மணி போகின்ற பாதையில், நல்லூருக்கு போகின்ற பாதையில் ஒரு மனித புதகுழி இருக்கின்றார் என்று அவர் அவ்வாறான அந்த தகவலுடைய உண்மை தன்மைகளையும் அறிந்து இதனை விட எங்கெங்கே அரியாலையும் மனித புதகுழி இருக்கின்ற பல விடயங்களை திரட்ட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் நான் இருந்தேன். ஏன்னா பல விடயங்களை இன்று திரட்டி வைத்திருக்கின்றேன். பல சாட்சியங்கள் என்னிடம் இருக்கின்றன. அந்த மனித புதகுழியிலும் படிப்படியாக உதாரணம் ஒன்றை இன்று நான் வெளிப்படுத்தலாம் நினைக்கிறேன். அரியாலையினுடைய 53வது படைப்பிரிவினுடைய மிக பிரதான அலுவலகம் இருந்த புங்கங்குளம் பகுதியிலே ஒரு தனியார் காணிக்குள்ளே ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணறு என்று மூடப்பட்டிருக்கிறது. அங்கே வைத்து சித்திரவதைப்படுத்தப்பட்ட, அதாவது சார்லி சப்ளி என்ற 2 இராணுவ பிரிவுகள் இருந்திருக்கின்றன. அங்கே வைத்து சித்திரவதைப்படுத்தப்பட்ட நபர்கள், சித்திரவதைப்படுத்தப்பட்ட ஒரு கால் வீரர்கள், கை வீரர்கள் வெட்டப்பட்டு அவற்றை கொண்டு வந்து இந்த கிணற்றில் போட்டு எரித்து செய்த நடவடிக்கை பலர் கண்ணார் கண்டிருக்கிறார். அந்த கிணறு மூடப்பட்டிருக்கிறது. அந்த கிணறும் அகழ்வு செய்யப்பட வேண்டும். எனவே இது தொடர்பான தகவலை திரட்ட வேண்டிய, இதனுடைய போக்கை அவதானிக்க வேண்டிய நிலைப்பாடு இருந்தது. அது ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. இனிவருங்கால் நிச்சயமாக நான் என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இன்னும் சில மாதங்களில் கிருஷாந்தனுடைய செப்டம்பர் 7 30வது அவருடைய படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு வருகின்றது. எனவே நிச்சயமாக அதனை ஒட்டி ஒரு இவ்வாறான ஒரு பொதுவான செயல்முறை உருவாக்குவதற்கு ஒரு நீண்ட பல நபர்களுடைய கருத்துக்களை பெற்று அதை செய்வதற்கான ஒரு நடவடிக்கை நடைபெறுகின்றது. நிச்சயமாக அதை செய்வோம். அது இங்கே நாங்கள் கட்சியோ அல்லது நபர்களோ சாராமல் ஒரு பொதுவான கோரிக்கை நடைபெற பொதுவான ஒரு அமைப்பாக இதை கொண்டு செல்வதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும். நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றுல நிறைய எங்களுடைய தமிழ் தரப்பு பணங்கள் அங்கு நீதிமன்றங்கள்ல முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இறுதி நேரங்கள்ல. அப்ப அவர்களுக்கு எங்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நிறைய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுத்தரக்கூடிய பொறுப்பு அவர்களிடம் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு தடை செய்யப்பட்ட எங்களுடைய இயக்கமாக எங்களுடைய தமிழர்கள் இனத்துக்காக போராடியவர்களை அவர்கள் இப்போது அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படியான அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இனத்தில இருந்து இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, இதை தீர்த்து வைங்கள் என்று சொல்லி நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல நாங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக, கிருபாகரன் சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு ரீதியாக அமைத்து கொண்டு அதை ஒரு தூதுக்குழு மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி அழுத்தங்களை பிரயோகிப்பதும் அது பிரயோசனமான விஷயமாக இருக்கும். இந்த செம்மணி தொடர்பான மனித புதைகுழி தொடர்பான போராட்டங்கள் இதுல முதல் 3 நபர்கள் கதைத்த விடயம் மிகவும் ஆழமாக நான் கூற வேண்டும். என்னன்னு சொன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இங்கே நடைபெற்ற இனவழிப்பு இல்லை அழிவுகள் தொடர்பான எந்த தகவல்களும் இல்லை என்று மட்டும் நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அனைத்து இங்கே இருந்த தமிழர்களை அழிப்பதற்கு 1833ஆம் ஆண்டு பிரித்தானுடைய கோல்புரூக் ஆணைக்குழுவின் கீழ் 3 தேசமாக இருந்த தேசத்தை ஒன்றாக்கினார்கள். ஒன்றாக்கி அதனை மீண்டும் 48ஆம் ஆண்டு சுதந்திர சோல்பரிக் ஆணைக்குழுவுக்கு கொடுக்கின்ற போது எம்மை ஒரு சிறுபான்மை இனமாக ஒரு ஒற்றையாட்சியில் ஒப்படைத்து சென்றார்கள். அதனுடைய தூர நோக்கி இங்கே ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அங்கே தங்களுடைய காலனித்துவ செல்வாக்கை ஆட்சி முறையை தக்க வைக்கலாம் என்ற அவருடைய சிந்தனை. எனவே என்னை பொறுத்தவரையில் சகல உலக நாடுகளிடமும் இங்கே நடைபெற்ற இனவழிப்பிற்கான சட்டலைட் மற்றும் தகவல் மற்றும் ஆவண ரீதியான அனைத்து ஆதாரங்களும் இருக்கின்றன. இந்த செம்மணி தொடர்பாகவே நான் உங்களுக்கு கூறலாம். இந்த இளைஞர் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் வெளியிட்ட 2003ஆம் ஆண்டு வெளியிட்ட முழு அறிக்கையும் இருக்கின்றன. அதனை விட அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் கிராஸ் போன்ற பல அமைப்புகள், இளைஞர் மனித உரிமை ஆணைக்குழு மற்றது அமெரிக்காவினுடைய புலனாய்வு அனைவரிடமும் இந்த தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் ஏன் இவர்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதில் தான் விடயம் இருக்கின்றது என்று சொன்னால், ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டுதான் தன்னுடைய இறை கொள்கையை வகுக்கும். அப்ப தன்னுடைய நாட்டுடைய நலனை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய பிரச்சனையை பார்க்கும் என்றால் அந்த நலனை நாங்கள் செல்வாக்கு எவ்வாறு அதனுள்ளால் உள் சென்று செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதில் தான் முதல் ஒரு நபர் கூறியிருந்தால் நாங்கள் நிதியை அனுப்பினால் மட்டும் போதும், நீங்கள் போராடுங்கள், வேறொன்றும் நாங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து செய்யலாம்னா கூறியிருந்தார். இதனை நான் வன்மையாக மறுக்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அந்த நாட்டினுடைய வெளிவார அமைச்சராக இருக்கலாம், அல்லது இந்த எங்களுடைய தெற்காசியாவுக்கு நியமிக்கப்படுற பிரதிநிதிகளாக இருக்கலாம், அந்த நாட்டுடைய ஜனாதிபதி பிரதமராக இருக்கலாம். அவர்களுக்கு இங்கே நடைபெற்ற இந்த இனத்தினுடைய வலியை
கொண்டு செல்வதற்கு அந்த நாட்டில் இருக்கின்ற அந்த மொழி தெரிந்த அந்த இப்போ ஒரு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அல்லது மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அல்லது அரசியல் சிவில் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நபர்கள் இளையவர்கள் அதனை கொண்டு சேர்க்க வேண்டும். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அவ்வாறு அதற்குரிய நடவடிக்கையிலே அந்த அரசு எடுக்கவில்லை என்றால் அந்த நாட்டினுடைய மொழியில் இங்கே நடைபெற்ற அனைத்து விடயங்களையும் சமூக ஊடகங்களிலாக இருக்கலாம் அல்லது ஊடகங்களிலாக இருக்கலாம் கொண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் சேர்க்க வேண்டும். நேபாளத்தில் வெறும் ஒரு ஹேஷ்டேக் போராட்டத்தினூடாக நேபாள ஆட்சியை மாற்ற முடியுமாக இருந்தால், இந்தியாவினுடைய இப்போது நடைபெற்ற கரப்பான் பூச்சியினுடைய போராட்டத்தால் ஒரு கல்வி அமைச்சரை விளக்க முடியும் என்றால், அந்தந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் இங்கே நடைபெற்ற அனைத்து இனவழிப்பு செயற்பாடுகளையும் ஒரு ஆவணமாக கோவையாக கொண்டு சென்று அங்கே சேர்க்க வேண்டிய செயற்பாடு அவர்களிடம் இருக்கின்றது. அதை செய்ய வேண்டும். இரண்டாவது மிக முக்கிய விடயம், இந்தியா எந்த ஒரு காலத்திலும் தமிழர்களுக்கான தீர்வை தர முற்படவில்லை, தரவும் மாட்டாது. ஏனென்றால் அங்கு இந்த தமிழ்நாட்டை உடைத்துவிடும். இங்கே ஒரு நாடு அமையமாக இருந்தால் அதை தமிழ்நாடும் ஒரு தனி தேசம் நோக்கி சென்றுவிடும் என்ற இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் தான் இன்று வரை அடக்கப்பட்டிருக்கின்றோம். அதனை மீறி நாங்கள் ஒரு தேச அங்கீகாரத்தையோ அல்லது எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையோ வடக்கு கிழக்கு தமிழுடைய தாயகமோ என்று அடைய வேண்டுமாக இருந்தால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் தலையோங்க வேண்டும். தமிழ்நாட்டில் தலையோங்கின்ற பட்சத்தில் தமிழ்நாடு மத்திய அரசனுடைய பாராளுமன்றத்திலாக இருக்கலாம் அல்லது அந்த வெளிநாட்டு வெளியுறவு கொள்கையில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றது. அவர்கள் தங்களுடைய தமிழருக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும், இல்லை நாங்கள் பாராளுமன்றத்தை துறப்போம், எங்க சட்டசபையில் இருந்து விலகுவோம் என்ற ஒரு அழுத்தத்தை முதலமைச்சர் ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் அது பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே தமிழ்நாட்டில் இவ்வாறான அழுத்தங்களை கொடுப்பதற்கும் செயற்பாடு நடைபெற வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பினரும், அது மத குருமாகராக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், சிவில் செயற்பாட்டாளராக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த செயற்பாட்டை தனிய தளத்தில் மட்டுமல்ல புலத்திலும் நாங்கள் செய்தால் மட்டுமே எங்களுக்கு இங்கே நடைபெற்ற அநீதியை நாங்கள் அதற்கான நீதியை சர்வதேச பொறிமுறையினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்தம். தாயக செயலணி அந்த தாயக செயலணி மூலமாக ஏன் இப்ப வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நேர் சொன்ன மாதிரி ஒரு சர்வதேச அளவிலாக ஒரு நாள்ல எல்லா நாடுகள்லையும் போராட்டங்களை ஒழுங்குபடுத்த முடியாதா? நன்றி உங்களுடைய கேள்விக்கு சோதரன். என்னன்னு சொன்னா, நாங்கள் தாயக செயலணியாக தாயகத்துல செயல்படுறது மட்டுமில்ல, வெளியில இருக்கிற தாயகம் உறவுகளும் வெளி தேசங்கள்ல இருக்கிறவர்களும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் செயற்படுவது மாத்திரமல்ல, அவர்களும் அங்க கட்டமைக்கப்பட்டு செயற்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல, நான் எங்களோட என்னென்னு சொன்னால், ஒரே நாள்ல எங்களோட புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்கெங்க நாடுகளுக்கெல்லாம் அழுத்தங்களை பிரிவுக்க விரும்புகின்றோமோ அல்லது தேவைப்படுகின்றதோ அந்த நாடுகள்ல எல்லாம் ஒரே நாள்ல ஏன் எங்களால ஒரு போராட்ட வடிவத்தை முன்னெடுக்க முடியாது, உங்களோட செயலணியால முன்னெடுக்க முடியாதா? ஏன் நான் உங்களோட செயலணியால முன்னெடுக்க முடியாதான்னு கேட்கிறேன்னு சொன்னால், உண்மையிலே இந்த பாதிரியார்களுடைய பங்களிப்பு என்பது எங்களுடைய தமிழர்களுடைய போராட்ட வரலாறுகளை எடுத்து தெரிந்தவர்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய ஆழமான பங்களிப்பு அவர்களுடைய இந்த போராட்ட வரலாறுகளில் இருந்திருக்கிறது. யுத்தத்துக்கு பிறகும் யுத்த கால பகுதியிலும் அவர்களுடைய பெரும் பங்களிப்பு இருந்திருக்கிறது. இதையும் தாண்டி ஒவ்வொரு நாடுகளிலும் இலகுவாக தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடிய அல்லது ஒழுங்குபடுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகள் உங்களிடம் இருக்கிறது. அப்படியான வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் உங்களோட செயலணியால் அடுத்தடுத்த கட்டமாக ஒரு நாடுகள் பல தழுவிய ரீதியிலான ஒரு போராட்டத்தை ஒரு நேர்கோட்டில் ஒரே நாள்ல மேற்கொண்டு ஒரு எழுச்சியான ஒரு விடயத்தை இந்த செம்மணிக்காக வெளிப்படுத்த முடியாதா? நிச்சயமாக நாங்கள் இதை கருத்தில் எடுக்கிறோம். நாங்கள் இப்ப இந்த போராட்டத்தை தாயகத்துலதான் மிக பிரமாண்டமா நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக காலப்போக்கில் இதனுடைய அடுத்த கட்டம் போராட்டங்களாக நாங்கள் வடிவமைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரே நேர்கோட்டிலே ஒரே நேரத்திலே தாயகத்தில் உறவுகள் இருக்கிற ஏனைய நாடுகளிலும் நாங்கள் ஒழுங்கமைக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்றோம். அதே வண்ணமாக தாயக செயலணியில வரும் பாதிரியார் மாத்திரமல்ல, மாறாக சைவ குழுக்களும் இருக்கிறார். விக்கிரவாயாவும் எங்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரும் நேற்றைய ஊடக சந்திப்பிலே இருந்திருந்தார். சோ அவரும் அந்த காரியங்களோடு நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வெறுமனே கிறிஸ்தவர்களோ அல்லது கிறிஸ்தவ பாதிரியார் மாத்திரமே இதுகளை செய்யவில்லை, மாறாக சமயம் தாண்டியும் நாங்கள் பயணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அது வழியில் வராவிட்டாலும் கூட அவர்களோடு அந்த உறவுகளும் நாங்கள் வழியிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கோரிக்கை நிமித்தமாக இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் இப்படியான எதிர்ப்பு நீதிக்கான கோஷங்களை நாங்கள் எடுக்கிற பொழுது நிச்சயமாக ஏனைய நாடுகளை இணைத்துக் கொண்டு ஒரே வேளையிலே அந்த போராட்டங்களை நடாத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். கிருபாகரன், அடுத்த கட்டமாக இந்த செம்மணி மணல் புதைகுழி விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஓலத்தினுடைய ஒரு பிம்பமாக செம்மணி என்பது இப்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது.
நல்லூர் பிரதேச சபையால் ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் ஒரு நினைவு சின்னம் அல்லது நினைவு கட்டிடம் ஒன்று அமைப்பது தொடர்பாக ஒரு பரிசீலனை செய்கின்றோம், ஒரு எண்ணம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுக்கு கருத்து என்ன? இது தொடர்பாக முதலாவது அந்த ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு அரியாலை ஊரவன் என்ற ரீதியில உங்களோட இந்து மயானத்துக்கு என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு ஒன்றை நீங்க வச்சிருக்கிறீங்க, ஒரு யாப்பு வச்சிருக்கிறீங்க, ஒரு நடைமுறை ஒன்றை வச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த ரீதியாக நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த விடயம் தொடர்பாக என்னுடைய இந்துமையான சுடலையினுடைய நிர்வாகத்தினர் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். அதாவது இந்த இடம் வந்து காலங்காலமாக எமது அரியாலையில் இருக்கின்ற 6-7 கிராம சபை பிரிவை சேர்ந்த மக்களுடைய இந்துமையான சுடலை, அந்த பகுதியை அதில் என்ன செய்வதாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம். அது நிச்சயமாக அது நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும். அதுக்குரிய நடவடிக்கையை இந்த நிர்வாகமே மேற்கொள்ளும். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற சில விடயங்களை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். ஒன்று, இன்று இவர்கள் அதை பிரதேச சபைக்குள் கொண்டு சென்று விட்டால் நாளை அதற்கு மேற்கொள்ள வேண்டிய அகழ்வு தொடர்பாகவோ அல்லது வேறு விடயங்கள் தொடர்பாகவோ நாங்கள் செல்வாக்கு செலுத்த முடியாது. அது அரசாங்கத்துடைய கட்டமைப்புக்கு சென்றுவிடும். இதற்கு முன்னர் 2வது அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே இந்த சுடலைக்குள் எந்த விதமான புனரமைப்பு வேலைகளும் நடைபெறக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது. ஆனால் பிரதேச சபையினுடைய சபையினால் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த எரிக்கின்ற கூரையும் திருத்தப்பட்டு இருக்கின்ற வீதிகளும் தயார் போடப்பட்டது. அந்த வீதிக்கு கீழாவும் உடல்கள் செல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதே நேரம் அந்த எதி மேடைக்கு கீழால் ஒரு கால் வந்திருந்தது, அதுவும் கீழே அகல வேணும் என நீதிமன்றம் அன்று தீர்மானித்திருந்தது. இந்த நிலைமையில் இவர்கள் இந்த நிதியை ஒதுக்கியது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒன்று நிதியை வீணடித்த செயலாக இருக்கலாம். இன்னொன்று அதுக்கு அகழ்வை அவர்கள் அரச கட்டமைப்புக்குள்ள அந்த அகழ்வுகளை கொண்டு செல்வதற்கான அல்லது அதனுடைய உரித்தை கொண்டு செல்வதற்கான உபாயங்களை அவர்கள் மேற்கொள்வதாகவும் ஒரு தோற்றப்பாடு அங்கே இருக்கிற மக்கள் கதைக்கிறார்கள். எனவே அதற்கு எந்த வகையிலும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நிச்சயமாக அந்த இடம் தமிழ் மக்கள் இனவழிப்பு செய்வதற்கான சாட்சிய ஒரு இல்லமாக நிச்சயமாக பேணப்படும். அதற்குரிய நடவடிக்கையை அந்த இந்துமையான சுடலை நிர்வாகம் மேற்கொள்ளும். அதுல இந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நான் நினைக்கிறேன் தாயக செல்லினுடைய வடமாகாண இணைப்பாளர் போராட்ட களங்களுக்கு செல்ல வேண்டும். அடுத்த வழியாக 4 மணிக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக இருக்கிறோம். 4 மணிக்கு அந்த நிகழ்வுகள் தொடங்க இருப்பது நிமித்தமாக நாங்கள் இருவரும் கிழக்கு மாநிலத்துக்குரிய இணைப்பாளரும் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் 2 பேருமாக நிச்சயமாக அந்த இடத்துல இருக்க வேண்டும். ஸோ மக்களை நாங்கள் ஒருங்கிணைத்துவிட்டு நாங்கள் வேறு இடங்களில் நிற்பது வந்து முறையாக இருப்பாது. ஆகவே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த நேரத்திலே எங்களுக்கான அனுமதியை கொடுங்கள், நாங்கள் அந்த இடத்திலே செல்ல வேண்டும். சரி, இறுதியாக ஒரு காரியத்தோடு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தாமதிக்கப்படுகிற நீதியானது செத்தது அப்படின்னு சொல்லி கருதுகிறோம். ஆகவே தமிழர்கள் பகுதிகளிலே நடந்திருக்கிறதான மிக மோசமான இன அழிப்பின் காரியங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வியின் விதமாக கிருவான் பதில் சொல்ல நிமித்தமாகவும் அந்த இடங்களிலே இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் அபிவிருத்திகளை செய்கிற பொழுது அதன் கீழாக இருக்கிறதான உடலங்கள் அல்லது எலும்புக்கூடுகளை வந்து மீட்க முடியாத ஒரு நிலைமை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இன்னும் அச்சப்படுகிறோம். அந்த இடம் மிக பிரம்மாண்டமான ஒரு இராணுவத்தினுடைய கேம்ப் அமைந்திருந்த ஒரு பகுதியாக இருந்தது. ஆகவே அந்த இடத்துல இன்னும் அநேக எலும்புக்கூடுகள் எலும்பு தொகுதிகள் இருக்கும் என்று சொல்லி நாங்களும் மையப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அகழ்வு பணிகள் மிக திருப்தியான முறையில் அந்த இடத்துல நடைபெற வேண்டும். அதன் வழியாகத்தான் அதிலே புதைக்கப்பட்ட அத்தனை உடலங்களும் வெளியிலே வரும். அதற்கான சர்வதேச நீதியை நாங்கள் கோரி நிற்கின்ற பொழுது அதனை நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. அதே வண்ணமாக அந்த இடத்தையும் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உடலங்கள் புதைக்கப்படுகின்ற பொழுது வந்து இருக்கிறதான தற்போது துயிலுமிலங்களை போன்று அந்த பகுதிகளில் பிரத்யேகப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் முறையான ஒரு அடக்க இடங்கள் இல்லாமல் புதைக்கப்பட்டிருந்த அந்த பச்சிளம் குழந்தைகள் முதல் வயதுவர்கள் வரையான அந்த இடங்கள் வந்து அதையும் ஒரு மக்கள் போய் அதை அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு இடமாக அதை பிரத்யேகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இன்றோ நாளையோ நாளை மறுதினமோ என்றோ ஒரு நாள் எங்களுடைய போராட்டங்கள் வெல்லும். அதன் வழியாக நீதியான ஒரு சர்வதேச விசாரணையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நேரத்திலே உங்களிடத்திலிருந்து விட பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.